அவர் அங்கே வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்குற தொகுதி இது. அதனால எப்போதும் வந்துட்டு இருப்பேன், நினைச்ச நேரத்தில் வருவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளை அறிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் அர்த்தம். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் அதை சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். தொடர்ந்து அடுத்ததாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன் அவர்கள். திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து இந்த துணை முதலமைச்சர் அப்படின்ற பேச்சுவார்த்தை பல காலங்களாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இருந்தாலும் அது விரைவில் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சரின் பதில் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி சென்றிருக்கிறார். திமுக தரப்பிலிருந்து துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு அவர்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற திமுகவின் செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. கள்ளச்சாராய விஷச்சாராய சாவின் மூலமாக கள்ளக்குறிச்சியில் 70க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்து ஆற்றனா துயரை சந்தித்து கொண்டிருந்தார்கள். இதுவும் பல்வேறு சட்டம் ஒழுங்கு சரிவு, விலைவாசி உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வு, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் திசை திருப்புவதற்காக முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருந்து இன்னொருவர், ஏற்கனவே அவருடைய தந்தையார் இருந்தார், மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள், அதற்கு பிறகு தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின், அதற்கு பிறகு அவருடைய மகனை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார். இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல, ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஆக ஒரு கட்சியில் சர்வாதிகார போக்கையே இது காட்டுகிறது. ஜனநாயகம் என்பது அந்த இயக்கத்தில் இருந்து ஒருவர் சரியான வரை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களிடம் அதில் இருக்கிற சட்டமன்ற அமைச்சர்களும் பெருமக்களும் தேர்ந்தெடுப்பதுதான் உண்மையான ஜனநாயகம். ஆக இது போன்று இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஆட்சியை, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களை முன்னிலைப்படுத்துவதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு வைகை செல்வன்.